இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பாடத்தில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஒரே தொகுப்பாக பார்க்கலாம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சியினை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்னா தொல்லியல் மூலமாகவும் மானுடவியல் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் அப்படின்னாலே தொன்மை அப்படிங்கிற பொருள் தான். அதனால் இது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி அறிவது தான் தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். தொல்லியல் அதாவது தொன்மையானது தான் தொல்லியல். அதனால் இந்த தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக நம்ம எது திகழ்கிறதுனா அகழ்வாராய்ச்சி பொருட்கள். ஒரு இடத்துல அகழாய்வு பண்ணுவாங்க, அந்த இடத்தில் உள்ள பொருட்கள் தான் தொல்லியலுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அதாவது குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் எந்த வகையை சேர்ந்தவன்னா குரோமாக்னான்ஸ் அப்படிங்கிற மனிதன் தான் முதலில் குகைகளில் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதர்கள் எங்கே உள்ளவங்கன்னா பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ளவர்கள். பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில்தான் குரோமாக்னான்ஸ் என்ற மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. அதாவது கொஞ்சம் மாறுபட்டவர்கள். இறந்தவர்களை அப்படியே ஒரு இடத்துல போடாமல் இந்த காலத்தை மாதிரியே புதைக்கும் பழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே குகைகளில் வாழ்ந்த மனிதர்களான குரோமாக்னான்ஸ் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டவர்களாக திகழ்ந்தனர். மானுடவியல் என்பது மனிதர்களையும் அவர்களினுடைய பரிணாம வளர்ச்சியினையும் பற்றி படிப்பது ஆகும். மானுடவியல் அதற்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னா ஆந்த்ரோபோலஜி. மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி அதாவது மனிதர்களையும் அவர்களினுடைய பரிணாம வளர்ச்சியையும், அதாவது குகைகளில் வாழ்ந்தான், அதுக்கப்புறம் வீடு கட்டி வாழ்ந்தான், அப்படி மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சியினை பற்றி மிக தெளிவாக குறிப்பது தான் மானுடவியல். மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி என்ற சொல்லானது 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோலஜி இது ஒரு கிரேக்க சொல். ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன் என்று பொருள். லோகோஸ் என்றால் எண்ணங்கள் அல்லது காரணம் என்று பொருள். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதகுலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயலுகின்றனர். ஆந்த்ரோபோலஜி என்பது ஒரு கிரேக்க மொழிச்சொல். இது 2 கிரேக்க சொற்களை உள்ளடக்கி உள்ளது, ஆந்த்ரோபோஸ் அண்ட் லோகோஸ். ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதன் என்று பொருள், லோகோஸ் என்றால் எண்ணங்கள் அல்லது காரணம் என்று பொருள். இனி ஒவ்வொரு மனிதர்களினுடைய வகைகள் அந்த காலத்திலேயே பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எங்கெங்கே வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. கிழக்கு ஆப்பிரிக்கா. இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸை ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னாலே அது சூரியனை மையப்படுத்தி சொல்லக்கூடியது தான் ஆஸ்ட்ராலஜி. சூரியன் எந்த திசையில் உதிக்கின்றது? கிழக்கு திசை. அதனால் கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ஆஸ்ட்ராலஜி சூரியனை மையப்படுத்தி தான் கூறப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அதனால் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு வந்தாலே அது தென்னாப்பிரிக்கா. கிழக்கு ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் சொன்னாலே தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் சொன்னாலே 2 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எரெக்டஸ் 2. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்தவர்கள் தான் ஹோமோ எரெக்டஸ். நியாண்டர்தால் எந்த
நாட்டை சேர்ந்தவர்கள்னா யுரேஷியா நாட்டை சேர்ந்தவர்கள். யுரேஷியானா அதில் வந்து அதை பாருங்கள், யுரேஷியா யூரோப்பியன் ப்ளஸ் ஏஷியா சேர்ந்தது தான் யுரேஷியா. யூரோப்பியன்னா ஐரோப்பா, ஏஷியானா ஆசியா. அதனால் ஐரோப்பா மற்றும் ஆசியாவை சேர்ந்தவர்கள் தான் நியாண்டர்தால். குரோமக்னான்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் குரோமக்னான்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த காலத்திலேயே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவர்களிடத்தில் இருந்துள்ளது. குரோமக்னான்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். பீக்கிங் மனிதன் சீனம். கிங் அப்படின்னு எடுத்துவோம். கிங் சொன்னாலே மக்கள் தொகையில் கிங்காக இருக்குது, அதாவது முதல் இடத்துல இருக்கும் நாடு சீனா. பீக்கிங் கிங், அதாவது மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் நாடு, அதாவது மனிதன். பீக்கிங் மனிதன், கிங் மனிதன் அப்படின்னு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். மனிதர்கள் வந்து அதிகமாக வசிக்கும் நாடு, அதாவது மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு சீனா. அதனால் பீக்கிங் மனிதன் சீனா அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோஷேப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மனிதனினுடைய அறிவியல் பெயர் தான் ஹோமோஷேப்பியன்ஸ். இவர்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னா ஆப்பிரிக்கா இடத்தை சேர்ந்தவர்கள். ஹைடெல்பர்க் மனிதன் அவர்கள் வந்து லண்டனை சேர்ந்தவர்கள். லண்டனில் ஹைடெல்பர்க் அப்படிங்கிற இடம் இருக்கதாட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுப்போம். ஹைடெல்பர்க் மனிதன் லண்டன். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியா. நியாண்டர்தால் யுரேஷியா, அதாவது யூரோப்பியன் ப்ளஸ் ஏஷியன், ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமக்னான்ஸ் பிரான்ஸ். பீக்கிங் மனிதன் கிங் சொன்னாலே சீனா. ஹோமோஷேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடெல்பர்க் மனிதன் லண்டன். அவ்வளோதான். இனி சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.